வணக்கம். நான் உங்கள் தமிழரசன் தருமலிங்கம். இது ரெஞ்சாலை எஃப்எம் 90.infinity. இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ வீடியோஸ் போட்டிருப்போம். அதையெல்லாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசாக கேளுங்கன்னு. ஆனால் இதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரையும் கேளுங்க. அதாவது மனுஷங்களை நம்ம நல்லவங்க கெட்டவங்கன்னு பிரிப்போம் இல்லையா? நல்லவங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை தான் அனுபவிக்கிறதுக்காக மற்றவங்க யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க, அவங்க நல்லவங்க. கெட்டவங்க அப்படின்றவங்க தனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், ஆனால் மற்றவங்க காயப்பட்டாலும் பரவாயில்ல, என் ஆசையை நான் தீர்த்துப்பேன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க கெட்டவங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில கேவலமானவங்கன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. என்னடா உளர்ற, கேவலமானவனும் கெட்டவனுக்குள்ளே தாண்டா வருவான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நாம தான் அப்படி நினச்சிட்ருக்குறோம். ஆனால் அது அப்படி கிடையாது. கேவலம் என்பதற்கு தமிழில் என்ன பொருள் என்றால், கே என்பதற்கு கேள்வி, வளம் என்பதற்கு சுற்றி வருதல் என்பது பொருள். ஸோ அந்த மனுஷனை சுற்றி கேள்விகள் சுற்றி வந்து கொண்டே இருக்கும். ஏன்டா நீ இப்படி இருக்க, எதுக்காகடா இப்படி இருக்க, பைத்தியம் மாதிரி பண்ணிட்டுருக்க, பைத்தியமா நீ, உனக்குன்னு ஒரு ஆம்பிஷனே கிடையாதா, ஏன் மண்ணு மாதிரி இருக்க, அட முட்டாளே அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பழக்க தெரியாதானா இருக்கியாடா அப்படின்னு. அவங்களாம் தான் கேவலமானவங்க. ஆனால் நிரந்தரமாக கேவலமானவங்களாக இருந்துட்டாங்கன்னா அவங்க ஞானின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆசையே இல்லாமல் இருந்துட்டாங்க அப்படின்னா. ஆனால் இங்கே யாரும் அப்படி நிரந்தரமான ஆசை இல்லாத மனிதர்கள்லாம் கிடையாது. அப்படி இருக்க முடிஞ்சால் இந்த காலத்துலேயும், எப்பா தலைவா நீ பெஸ்ட்டு தலைவா. அப்போ இந்த கேவலமானவங்க அப்படின்றது என்னென்னா, எல்லாருமே அப்போ கேவலமானவங்களாக மாறிடுறோம். எப்போ தெரியுமா? ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் மேலே ஒருத்தன் ஆசைப்படுவான், நமக்கும் ஆசை இருக்கும், இன்னொருத்தருக்கும் ஆசை இருக்கும். ஒருத்தன் நான் அலைஞ்சே ஆவண்டான்னு சொல்லிட்டு நம்மளை பட்டம் தட்டுறதோ, இல்லை நம்மளை ஏதாவது குறை சொல்கிறதோ, இல்லை நம்மளை தாக்குறதோ, இல்லை நம்மளை கொலை கூட பண்ணுறதோ, அந்த அளவுக்கும் போகலாம். அப்படி இருக்கிறவங்க அவங்க கெட்டவங்களாக இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி நீ எடுத்துகிட்டு போடா, அதனால ஒரு மேட்ரே கிடையாதுன்னு விட்டு போயிடுவோம். நல்லா என்ன பண்ணுவாங்க, அடி எனக்குன்னு தேவைடா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையாவது சொல்லுவாங்க. பட் அந்த கேவலமானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டேய் போடா இதெல்லாம் ஒரு மேட்ரா எனக்கு அப்படின்னு நினச்சிட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் எல்லா நேரமும் அப்படி இருக்க முடியுமானா இருக்க முடியாது. அதனால் இங்கே யாரும் நிரந்தரமான நல்லவங்களும் கிடையாது, நிரந்தரமான கெட்டவங்களும் கிடையாது, நிரந்தரமான கேவலமானவங்களும் கிடையாது. ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக கேள்விகளை சுற்றி வாழ்ந்து கொண்டு இருக்க நீங்கள் தயாராகிவிட்டால் உண்மையிலேயே இறைவனுக்கு சமமாக நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். ஏன்னா போகும்போது ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல, இருக்கிற வரையும் நிம்மதியாக இருந்துட்டு போகிறேன்னா நினைக்கிற கேஸு தான் அந்த கேவலமான கேஸு. நீங்கள் அந்த கேவலமான கேஸாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எப்போலாம் நீங்கள் அந்த கேவலமான கேஸாக இருந்திருக்கீங்கன்றதை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். பை. நான் உங்கள் தமிழரசன் தருமலிங்கம்.